எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு என் மனதுக்கு நெருக்கமான ஒரு கதையை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம் அனைவருக்குள்ளும் இருக்கும் போராட்டத்தை உணர்த்துவதற்கான கதை இது. நம் அனைவரின் பின்னணியும் வேறுபட்டிருக்கும். மதம், பண்பாடு, சமூகம் என எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் நம் அனைவரையும் இணைக்கும் ஒன்று உள்ளது, மனித ஆன்மா. அந்த ஆன்மா, என் நண்பர்களே, அபரிமிதமான சக்தியை கொண்டுள்ளது. இது என்னுடைய கதை இல்லை, ஆனால் இது என் இதயத்தை ஆழமாக தட்டிவிட்டது. அதனால் தான் இதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருந்தது. இது முன்னாள் ஷேத்தானியராக இருந்து இறைவனை அடைந்த ஜான் ராமரஸின் செய்தி. ஜான் திடீர் விழிப்புணர்வையும் அவரது அடித்தளத்தை உருக்கிய அழைப்பையும் பற்றி பேசுகிறார். நம்மில் பலர் போலவே அவர் நம்பிக்கை என்றால் அமைதியான, மெளனமான பிரார்த்தனைகள் என்று நினைத்தார். ஆனால் கடவுளுக்கு வேறு திட்டம் இருக்கிறது. இருளை களைவதற்கு தயாராக இருக்கும் ஒரு படை, ஒரு உயரடுக்கு படை அதில் அடங்கும் என்கிறார். சிந்தித்து பாருங்கள். வரலாறு முழுவதும் தங்கள் காலத்தின் சவால்களை எதிர்கொள்ள கடவுள் சிறந்த மனிதர்களை உருவாக்கியுள்ளார். தாவீது கோலியாத்தை எதிர்கொண்டார், மோசே பார்வோனை எதிர்த்து நின்றார், எஸ்தர் கொடுங்கோலனை சவால் செய்தார். நம் தலைமுறைக்கு தனியாக போராளிகள் தேவை, நம்பிக்கையால் ஆயுதபாணி செய்யப்பட்ட ஆன்மீக போர்வீரர்கள் தேவை என்று ஜான் நம்புகிறார். ஆனால் இங்கே ஒரு விஷயம் உள்ளது. சர்ச் ஜான் வாதிடுவது போல் தன்னம்பிக்கை கொண்டதாகிவிட்டது. போராடும் ஆர்வத்தை இழந்துவிட்டோம். கருப்பு மந்திர சடங்குகளில் எக்கல்ட் இருந்த தனது நேரத்தை பற்றி அவர் பேசுகிறார். அங்கு அவர்கள் தாக்குதலுக்காக தொடர்ந்து துரத்தி செல்ல பயிற்சி அளிக்கப்பட்டனர். நாம் மறுபுறம் பாதுகாப்புடன் இருப்பதையே மகிழ்ச்சியாக கருதுகிறோம் போல் தெரிகிறது. பைபிள் வெற்றி பெற்ற போர்களின் கதைகளால் நிறைந்துள்ளது. இஸ்ரவேலர்கள் தங்கள் வாக்குறுதியளிக்கப்பட்ட நிலத்தை, பிராமிஸ் தி லேண்ட், கைப்பற்றுதல், தாவீதின் வெற்றிகள், இவை செயலற்ற சாதனைகள் அல்ல. அவர்களுக்கு நம்பிக்கை, துணிவு மற்றும் போராடுவதற்கான விருப்பம் தேவைப்பட்டது. இன்றும் நமக்கு அதே விஷயம்தான் பொருந்தும் என்று ஜான் கூறுகிறார். நமக்கு ஒரு வாக்குறுதி, ஒரு நோக்கம், போராடுவதற்கான தலைவிதி உள்ளது. இது நம்மை பற்றியது மட்டுமல்ல, நம் குடும்பங்கள், நம் சமூகங்கள், நம்மை சுற்றியுள்ள உலகம் பற்றியது. நாம் கடவுளின் தூதுவர்கள், நன்மைக்காக தடுக்க முடிய சக்தி. எனவே கேள்வி இதுதான், நீங்கள் போராட தயாரா? உங்களுக்குள் இருக்கும் போராளியை எழுப்ப தயாரா? இது ஜான் ராமரஸ் பகிர்ந்து கொள்வதில் ஒரு சிறிய பகுதிதான். வரும் வீடியோக்களில் அவரது செய்தியில் ஆழமாக செல்வோம், ஆன்மீக போரை ஆராய்வோம், நம் சொந்த அபரிமிதமான வலிமையை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை கண்டறிவோம். ஆனால் நாம் செல்வதற்கு முன் உங்களிடமிருந்து கேட்க விரும்புகிறேன். ஜான் செய்தி குறித்து உங்கள் சிந்தனைகள் என்ன? அது உங்களுடன் பேசுகிறதா? கீழே உள்ள கருத்துகளில் உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்தி, மேலும் உத்வேகமூட்டும் உள்ளடக்கத்திற்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஆன்மீக உற்சாகம் தேவைப்படும் யாருடனாவது இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ள மறந்துவிடாதீர்கள். வாருங்கள், ஒன்றாக எழுவோம். நினைவில் கொள்ளுங்கள், மிகப்பெரிய போராட்டங்கள் நம் மனதுக்குள்ளே நடக்கின்றன.